Hi friends, வணக்கம் Selva Tech நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேர் புது ஃபோன் வாங்கி இருப்பீங்க இல்ல நிறைய பேருக்கு Chrome browserல YouTube ஓபனே ஆகாது. சோ அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். உங்க ஃபோன்ல ஒரு சின்ன செட்டிங் மாத்துனீங்க அப்படினா Chrome browserலயும் போய் YouTube ஓபன் ஆகும். ஏன்னா நிறைய பேர் Chrome browserல YouTube ஓபன் பண்ணையில ரீடைரக்ட் ஆகி YouTube ஆப்புக்கு தான் மறுபடியும் வரும். திரும்ப ஓபன் பண்ணாலும் திரும்ப ஆப்புக்கு தான் வரும். ஸோ ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இதை கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புது ஃபோன் வாங்கி இல்லை எப்போயாவது ஒரு தடவை உங்களுக்கு உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா இந்த வீடியோ இதை கற்று வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த செட்டிங்கை நீங்கள் ஈஸியாக Chrome browserல டெஸ்க்டாப் மோடுக்கு உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ யூடியூப் ஸ்டுடியோ டேஷ்போர்டு ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தரலாம். சேனலோட பேர் அமேசிங் ஃபேக்ட்ஸ் தமிழ் அப்படிங்கிறது. இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போட்டுருக்காங்கன்னா முழுக்க செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ், அன்னவுன் மிஸ்ட்ரி இது சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோக்கள், டாப் 10 ஃபேக்ட்ஸ், டாப் 5 ஃபேக்ட்ஸ், அமேசிங் ஃபேக்ட்ஸ், சேனலோட நேமுக்கு ஏற்ற மாதிரி அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் கிட்டத்தட்ட 100 வீடியோக்களுக்கு மேலே போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு சூப்பரான வீடியோக்கள், ஒரு சில என்டர்டைன்மெண்ட் வீடியோக்கள் போட்டிருக்காங்க. சூப்பரான வீடியோக்கள் அப்படின்னு சொல்லணும். சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணுறது மட்டும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி கூடவே ஆல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் அந்த சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, மொபைலில் இப்போ எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு மாடல் ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் பேசிக் மெத்தட் இது தான். நான் இப்போ இந்த ஃபோனில் நான் பண்ணி காமிக்கிறேன். மாடல் மறந்து போச்சு. இந்த ஃபோனில் பண்ணி காமிக்கிறேன். மாடல் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஃபோனில் பண்ணி காமிக்கிறேன். இதே பேசிக் மெத்தட் தான். எல்லா ஃபோனுக்குமே இதே பேசிக் மெத்தட் தான் வரும். வேறு எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, ஐஃபோனுக்கு வேணால் வேறு மாதிரி மெத்தட் இருக்கலாம். ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஓப்பன் ஆயிரும். வாங்க அதை ப்ரூஃபோட பார்ப்போம். ஒரு சின்ன ஷவுட் அவுட். உங்கள் சேனலை நம்ம சேனலில் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா 8056 93 90 47 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு நம்ம குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். குரோம் ஓப்பன் பண்ணியாச்சு. குரோம் ஓப்பன் பண்ணி யூடியூப்னு போட்டு சர்ச் பண்ணலாம். யூடியூப்னு சர்ச் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இப்போ நான் யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். யூடியூப் குரோமில் ஓப்பன் ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம். யூடியூப்னு ஓப்பன் பண்ணால் எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா ரீடைரக்ட் ஆகி எப்போதும் நம்ம யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணுவோம்ல அதில் தான் ஓப்பன் ஆகுதே தவிர தனியாக யூடியூப் ஓப்பன் ஆகவில்லை. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களோட மொபைலில் செட்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. செட்டிங் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது ஆப்ஸ்ன்னு. ஒரு சில ஃபோனில் ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் ஆப்ஸுங்கிற ஆப்ஷன் எல்லா ஃபோன்லேயுமே இருக்கும். ஆப்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிட்டீங்க. மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கார்னரில் மேலே 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அது ஆமாம், டிஃபால்ட் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரௌசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது குரோம் அப்படின்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் வேறு ஆப்ஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்துகிட்டு குரோம் அப்படிங்கிறத டிக் மார்க்கு கொடுத்துக்கோங்க. இப்போ பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் லிங்க்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓப்பனிங் லிங்க்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓப்பனிங் லிங்க்ஸ் அப்படின்னு வந்தோடனே இந்த மாதிரி நிறைய ஆப்பெல்லாம் ஓப்பன் ஆகும். இதில் யூடியூப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து யூடியூப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பனிங் லிங்க்ஸ் அப்படிங்கிறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் லிங்க்ஸ்னு இருக்கும். கீழே யூடியூப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன்னு இருக்கும். இந்த ஓப்பனுங்கிறத ஆஃப் பண்ணிவிட்டு டோன்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓப்பனுங்கிறத டிக் மார்க்கை எடுத்து விட்டுட்டு டோன்ட் ஓப்பன்னு கொடுத்துருங்க. இப்போ வெளியில் வந்துடுங்க. வெளியில் வந்துட்டு இப்போ நம்ம குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி யூடியூப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியாச்சு. யூடியூப் அப்படின்னு போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ யூடியூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். ஓகே, டைரெக்டாக வந்துருச்சு. யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதில் டாப்பில் உள்ள 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான், சிம்பிளான மெத்தட். அந்த ஓப்பன் லிங்க்கை டோன்ட் ஓப்பன்னு கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி குரோம் ப்ரௌசரில் உங்களுக்கு யூடியூப் ஓப்பன் ஆகும். ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க தமிழ்.